ஹலோ காய்ஸ், நான் புவனேஷ். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு சில திங்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருப்போம். இல்லை ஒரு சில திங்ஸ் நம்ம லைஃப்பில் வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில என்ன அடிக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம், இல்லை என்ன அடிக்ஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது எல்லாருக்குமே இருக்கும். பட் வந்துட்டு அது நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, பேட் ஹேபிட் இருக்குது, இல்லை என்னென்ன இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 9 அடிக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அடிக்ஷன் என்ன அப்படின்னா கம்பேரிசன். லைக் எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு, இப்போவுமே இருக்குது. பட் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும். பட் முன்னாடிலாம் ரொம்ப இருந்தது. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்குது, எனக்கு எதுவுமே கிடையாது, என் கூட இருக்கவங்களுக்கு அவ்வளோ இருக்குது, அவங்க வந்துட்டு ஐஃபோன் வச்சுருக்காங்க, அவங்க வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்காங்க, அவங்க வந்துட்டு அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கம்பேரிசன் உங்களுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. லைஃப்பில் நீங்களே இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணிவிட்டு, மேபி அவங்க அம்மா அப்பா நல்லா சேர்த்து வச்சுருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நம்ம லைஃப்க்காக கம்பேர் பண்ணாமல் நம்ம தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் உங்களை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பேரிசன் வந்துட்டு உங்களோட கோலை கம்ப்ளீட்டாக வந்துட்டு பின்னாடி தான் இழுத்து விடும். ஸோ அதனால் கம்பேரிசனை எப்படியெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கே ஒரு கிராட்டிடியூட் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த கோல் செட் பண்ணியிருக்கேன், இந்த இது நான் படிக்கிறேன், இல்லை இந்த இது நான் லேர்ன் பண்ணுறேன், இல்லை இந்த ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கோலை செட் பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் கொடுத்துங்க. ஸோ எனக்கு இந்த திங்ஸ் நான் இது முடிச்சிருக்கேன், இல்லை எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சின்ன சின்ன கிராட்டிடியூட் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கம்பேரிசன் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆக ஸ்டார்ட் பண்ணும். செகண்ட் திங்ஸ் வந்து எல்லாருக்குமே என்ன நீடு இல்லை தேவை அப்படின்னா, இது அடிக்டிவ்னு கிடையாது. பட் இது வந்து ஒரு பயம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரத்துக்கு பயப்படுறது. இந்த என்ன மாதிரி பயம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்காது. ஒரு வேலை அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரோம் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு வெளியே போனால் வேலை கிடைக்காதோ, நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கோ இல்லையோ, இங்கேயே நம்ம அப்படியே ஒரு 10 வருஷம் ஓட்டலாம், 15 வருஷம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த 10 வருஷம் 15 வருஷத்தில் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடும். ஸோ அதனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வேலையும் போய்டும், பிஸ்னஸ் ரன் ஆகலை அப்படின்னா என் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றதா இருக்கும். பட் அதுக்கு தான் கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு 85% வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு 15% வந்துட்டு என்கிட்ட மணி இருக்குது, நான் ரிஸ்க் எடுத்து இதை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ ட்ரையல் பீரியட் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிமைனிங் இருக்க டைமில் வந்துட்டு, இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுற டைம் போக மீதி இருக்க டைமில் அதை வந்துட்டு ஒரு ட்ரையல் பீரியட் பிஸ்னஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா வருது, ஓரளவுக்கு ஃபேமிலியை ஃபீட் பண்ணக்கூடிய மணி வருது, இல்லை அந்த மாதிரி வருது அப்படின்னும்போது நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் அந்த பிஸ்னஸை ஃபுல் டைமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வாங்க. குறிப்பாக இந்த 20 to 30க்குள்ளே இல்லை 28க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து உங்கள் லைஃப்க்காக நிறைய ஸ்டார்ட் பண்ணணும். யாரை சொல்கிறதையும் கேட்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுங்க, உங்கள் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கள். தேர்ட் அடிக்ஷன் இல்லை தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, குவிட் பண்ணுறது. லைக் வந்துட்டு ஒரு ஹேபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இயரோட எண்டில் வந்துட்டு நான் வந்துட்டு காலையில் எந்திரிக்கணும், ஜிம் போகணும், எல்லாமே இயரோட ஸ்டார்டிங்கில் நம்ம இது பண்ணுவோம். பட் இயர் எண்டு வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போனோமா அப்படின்றதான் மேட்ரு. இன்பிட்வீன் கேப்பில் நம்ம குவிட் பண்ணிட்டுப்போம். இப்போ நீங்களே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ பண்ணணும்னு பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அது ஃபர்தராக மூவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பாதியிலே குவிட் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இல்லை சக்ஸஸ் வராமல் இருக்கலாம், இல்லை உங்களோட யூடியூப் வீடியோ யாருமே பார்க்காம இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன இதிலேருந்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வராமல் இருக்கலாம். பட் அதனால் நீங்கள் வந்து நிறைய குவிட் பண்ணிடுவீங்க. அப்படி குவிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி வராட்டியும் என்றைக்கோ ஒரு நாள் வந்து வரப்போகுதான் போகுது. இன்றைக்கி இந்த வீடியோ ஹிட் ஆகாட்டியும் என்றைக்கோ ஒரு நாள் அந்த வீடியோ ஹிட் ஆக போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயும் க்ரோத் மைண்ட் செட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குவிட் பண்ணுறீங்க அப்படின்னா குவிட் பண்ணி என்ன ஆக போகுது? அதே ரொட்டீனான ஒர்க் தான் பண்ண போகிறோம். குவிட் பண்ணாமல் கொஞ்சம் நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போடுறீங்களோ இல்லை ஜிம்முக்கு போகிறீங்களோ ஒரு 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 2 மந்த்தோ 3 மந்த்தோ கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அதில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் 1%, 0.5% இருந்தாலும் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்டோரி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, லைக் வந்துட்டு ஒருத்தன் 10 அடி தோண்டிட்டு
15 அடியில் அந்த தங்கம் இருக்கும், 15 அடியில் வந்துட்டு அவன் தோண்டாமல் போயிடுவான். பட் அடுத்து வர்றவன் தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே இருக்குது. அது எப்படி கிராப் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக குவிட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட லைஃப் வந்துட்டு லைக் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே எல்லா டைமுமே டிஸ்ட்ராக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்க போகும்போது தூக்கமே வரமாட்டேங்குது, டிப்ரெஷனில் டிஸ்ட்ராக்ட் வரும், ஃபோனு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஒரு கால் வரலாம், அந்த கால் வந்துட்டு ஒரு 1/2 ஹவர்ன்றது 1 ஹவர் பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்க் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த 1 ஹவரில் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 ஹவரில் அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிருங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வர இம்பார்ட்டன்ட் காலோ மெசேஜோ என்ன இதுக்கு வருமோ அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்க டைமில் நீங்கள் எந்த இதையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கெரியருக்கு. அண்ட் தென் இதிலேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு இதாகலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன், 15 மினிட்ஸ் ஃபோன் நோண்டுவேன், கால் பேசுவேன், இல்லை ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணுவேன், 15 மினிட்ஸ் வந்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். அப்படின்ற மாதிரி ஒரு சில ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ட்லேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம். 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் அடிக்ஷன். இது கண்டிப்பாக வரும்னு உங்களுக்கே தெரியும். ஃபோன் அடிக்ஷன் ரொம்பவே டேஞ்சரான ஒன்று. ஃபோன் அடிக்ஷன்லேருந்து நிறைய பேரால் வெளியே வரவே முடியறதில்ல. கண்டினியூஸாக ஃபோனை மட்டும் பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோன் அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபோனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படியெல்லாம் வெளியில் வரலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போன வீக்கில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். 6th பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டிங் ஃபார் அ பர்ஃபெக்ட் டைம். லைக் வந்துட்டு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுறது. ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கலாம், நீங்கள் என்ன வேணா இருக்கலாம். ஈவன் தோ ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறதா கூட இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணுறதுன்றது தப்பு. ஸோ பர்ஃபெக்ட் டைம்ன்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அதுதான் பர்ஃபெக்ட் டைம். ஆக்ஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? லைக் உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க இல்லையா? அது என்ன ஆக்ஷனாக வேணா இருக்கலாம் உங்கள் லைஃபுக்காக. அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல டைம், பர்ஃபெக்ட் டைம் டு ஸ்டார்ட் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது, முடிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா போதும், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி எனக்கு பாதி ஒரு 60% தான் தெரியும் அப்படின்னா ஜெஃப் பெசோஸோட ரூல் ஒன்று இருக்குது. அமேசான் ஃபவுண்டரோட ஜெஃப் பெசோஸ் ரூல் இருக்குது. அவர் அமேசான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஐடியா மட்டும்தான் இருக்குது. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ரீஇன்வென்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா மட்டும் இருந்தால் போதும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டைம் உங்கள் கூட வரும். லைஃப்பில் ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். 7th டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை வந்துட்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையவே இருக்கும். படிச்சுக்கிட்டே வீடியோ பார்ப்போம், எழுதிக்கிட்டே வந்துட்டு ஆடியோ கேட்போம், வீடியோ பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். ஃபோன் நோண்டிக்கிட்டே படிக்கிறது, சாப்பிட்டுக்கிட்டே ஃபோன் நோண்டுறது, இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறது. மல்டி டாஸ்கிங் குட் தான், தப்புன்னு சொல்ல வரல. பட் மல்டி டாஸ்கிங் மட்டுமே எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒத்து வராது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் 100% வந்துட்டு இன்வால்வ்மெண்ட்டாக பண்ணுங்கள். இன்வால்வ்மெண்ட்டாக அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிக்கிட்டே நான் அதையும் பண்ணுறேன், ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னா அது முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களோட மல்டி டாஸ்கிங் விட்டுட்டு ஒன்றில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் நிறையா அந்த இதில் மாஸ்டர் ஆகி அச்சீவ் பண்ண முடியும். 8th டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொக்காஸ்டினேஷன்னா லைக் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், அதை தள்ளி போடுறது. நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம், அந்த 1 ஹவர் வந்துடும், ஃபோன் நோண்டிக்கிட்டு சரி ஈவினிங் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. எனக்குலாம் ரொம்பவே இருந்திருக்கு. அதை விட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரொக்காஸ்டினேஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால் ப்ரொக்காஸ்டினேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமுக்கு நான் படிக்கணும், இந்த டைம் நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துலையுமே ப்ரொக்காஸ்டினேட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ப்ரொக்காஸ்டினேஷன் உங்கள் லைஃபையே ரொம்ப கில் பண்ணிவிடும், டைமை நிறைய சாப்பிட்ரும். ஸோ அதனால்
ப்ரொகாஷினேட் பண்ணாமல் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரொகாஷினேஷனை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறேன். பட் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த 5 மினிட்ஸில் நான் அந்த ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கழிச்சு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஹார்டஸ்ட் டாஸ்க் என்னவோ அதை பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு வராது பிடிக்காதுன்னு எது நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் வர ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா 9th டிப்ஸ், கம்பேரிசன். எல்லாருமே கம்பேர் பண்ணுவோம் லைஃப்பை பற்றி. இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறதாகட்டும் சரி, இல்லை எனக்கு வந்துட்டு எதுவுமே சரியில்லை, எதுவுமே எனக்கு ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். நானும் கம்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் கம்பேரிசனை விட்டுட்டு உங்கள் லைஃப்காக ஏதாவது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பேரிசன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். எல்லா ப்ராப்ளமும் ஒரு இடத்துல வரக்கூடிய இடம் மனி, கெரியர், ஃபேமிலி. இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஸோ இதுக்காக ஃபேமிலிக்காக நம்ம என்ன வேணும், நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இல்லை மணி மேக் பண்ணணும், இல்லை கரெக்டான கெரியர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் திங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இல்லை அவங்க எனக்கு இதை சொல்லுவாங்க, எனக்கு ரிலேட்டிவ் இது சொல்லுவாங்க, இல்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன இது பண்ணுவாங்க அப்படின்றத விட்டுட்டு கம்பேர் பண்ணாமல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் டூ எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். இந்த 9 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you guys. Bye. Take care. Do what you love.